உன் கட்சிக்காரனே நீ பேச மாட்டேங்கிறிய. என்ன சந்திக்கிறார் முதலமைச்சர், ரைட்டா? பார்த்த உடனே என்ன எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு கவர்மெண்ட்ல சொல்லுங்க, என்னங்க கேட்டா நான் சொல்ல போறேன். குறிஞ்சிலத்துல தான் சந்திச்சேன். ஆரம்பிக்கிறேன் நான், சார் இந்த அதிகாரிங்கன்னு ஆரம்பிக்கிறேன், என்ன சொல்ல வரான்னு ஒரு நிமிஷம் கேட்டிருக்கலாமா? நான் எல்லாத்தையும் எழுதிட்டு போனேன். உங்களை பொய் சொல்றாங்க, உங்களை ஏமாத்துறாங்க, உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்றத சொல்றதுக்கு தான் போனேன். அன்னைக்கு முடியலனாலும் அதுக்கு அவனை கூட்டுவா போயிருக்க போறேன். நான் எனக்கு ஒன்றும் இல்லை, தயக்கம் இல்லை சார். தப்பு நடக்குது, நான் ஸ்டேட்டோட நலனுக்காக தான் இருக்கேன். நான் திமுக நலனுக்கும் இல்லை, அதிமுக நலனுக்கும் இல்லை, மக்கள் நல்லா இருக்கணும். நான் கேட்டுதான் சார் இதெல்லாம் நடக்குது சார்னு சொல்லியிருப்பேன். நான் நீங்களும் தப்பிச்சுங்களா? உங்களுக்கு அதை கூப்பிட்டு கேட்கணுன்றது கூட தோல்வி. இன்னொன்று, நான் மட்டும் இல்லை, எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் உங்கள் நலன் விரும்பிகள். உன் கட்சிக்காரனே நீ பேச மாட்டேங்கிறிய. உதயச்சந்திரனும் செந்தில்வேலனும் சொல்றதை தவிர மீதி அத்தனை பேரும் பொய் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இப்போது நீங்கள் சந்திக்கும் சிக்கலைத்தான் சந்திப்பீர்கள். உதயநிதி என்ன சொல்லி அவங்க அப்பாட்ட அறிமுகப்படுத்துறாங்கன்னா, அப்பா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவார்னு 2 மாசம் முன்னாடி அவர் சொன்னார்ப்பா. மொத்தமா முடிச்சு விடணுன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. இது நீங்க கடந்த காலத்தில் செய்த தவறுகள்.